இந்த பச்சை சுண்டைக்காய் காரக்குழம்பு வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு. பச்சை சுண்டைக்காவை ரெண்டாக நறுக்கி வச்சுக்கோங்க கத்தியில். இதுக்கு 3 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் பொடி, 1 கப் அளவு பச்சை சுண்டைக்காய் நறுக்கியது, 1/2 கப் அளவு சாம்பார் வெங்காயம் நறுக்கியது, 15 பல் பூண்டு, ஒரு எலுமிச்சைப்பழ அளவு புளி, 3 தக்காளி. கடாயில் நல்லெண்ணெயை சேர்த்து ஒரு 2 கரண்டி நல்லெண்ணெயை சேர்த்து அதில் கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தையும் பூண்டையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வாசனைக்கு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கணும். வதங்கி வந்த உடனே நறுக்கி வச்ச தக்காளியும் அதில் சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினா தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற இந்த மாதிரி நறுக்கி வச்ச சுண்டைக்காவை அதில் சேர்த்துக்கங்க. சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். முழுசாக சேர்த்தா நல்லா இருக்காது, அதுக்கு தான் நறுக்கி சேர்க்குறது. வதங்கினதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் பொடியை சேர்த்து 2 வதக்கிக்கங்க. அப்போ தான் அந்த பச்சை வாசனை போகும். கரைச்சி வச்சுருக்கிற புளியும் அதோடு சேர்த்துக்கங்க. குழம்புக்கு தேவையான உப்பு தண்ணியும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி கூட வச்சிங்கன்னா தான் குழம்பு சரியான பதத்துக்கு வரும். நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதித்து வந்துடுச்சு பாருங்கள். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. வாரத்தில் 2 முறை பச்சை சுண்டைக்காவை உணவில் சேர்த்துக்கங்க. இந்த குழம்பை ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துட்டு என்னோடய சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, கமெண்ட்ஸ் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணுங்கள்.